நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஈர்ப்பு விதினா என்னென்னு தெரியும். அது எப்படி பயன்படுத்தணும், அதில் இருக்கிற டெக்னிக்ஸ் என்னென்ன, மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸ், ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னு நிறைய பார்த்துருக்கோம். என்னதான் நம்ம வீடியோவில் நிறைய விஷயங்கள் சொன்னாலும் உங்களில் சில பேருக்கு இன்னும் இந்த ஈர்ப்பு விதி மேலே நம்பிக்கை வந்திருக்காது. அது எப்படி இந்த பிரபஞ்சம் நம்ம கேட்டதை தரும்? விஷுவலைசேஷன், மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸ்லாம் மட்டும் பண்ணால் போதுமா? நம்ம நினச்சது நடந்துடுமா? இதெல்லாம் உண்மையாவா சொல்கிறாங்க? நமக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு இது மாதிரி நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கலாம். அப்படி உங்களுக்கு இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். சரி, இப்படி உங்களுக்கு இருக்கிற சந்தேகம் போகணும்னா என்ன பண்ணணும்? உங்களுக்கு ஈர்ப்பு விதி மூலமாக நீங்கள் நினச்சது நடந்தால் உங்களுக்கு நம்பிக்கை வரும்ல. இன்றைக்கி உங்களுக்கு நம்பிக்கை வரத்துக்கான ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டை தான் நம்ம பண்ண போகிறோம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்னும் நம்ம பிலீவ் இன் யுனிவர்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் வரும். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுவும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த ஈர்ப்பு விதி சில நேரம் வேலை செய்யும், சில நேரம் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணது நடக்காமல் கூட இருக்கலாம். இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா உங்களுடைய எண்ணங்கள். நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, ஆனால் அதுக்கான பாசிட்டிவ் எண்ணங்களோ இல்லாட்டி பாசிட்டிவ் எனர்ஜியோ உங்கள்கிட்ட இல்லைன்னா இப்படி நடக்கலாம். உதாரணத்துக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை ஈர்க்கணும், எதுவாக வேணாலும் வச்சுக்கலாம். ஹெல்த்து, மணி, ரிலேஷன்ஷிப்னு இப்படி எதுவாக இருந்தாலும் உங்களுடைய நோக்கம் ரொம்ப தெளிவாக இருக்கணும். உங்கள் நோக்கத்தில் ஒரு பயமோ இல்லை சந்தேகமோ இல்லை அது நமக்கு நடக்குமா, இது எப்படி நடக்கும், இது மாதிரி எண்ணங்கள் இருந்தால் நீங்கள் பயத்தையும் சந்தேகத்தையும் தான் ஈர்ப்பீங்க. கடைசி வர உங்களுக்கு தேவையான விஷயம் உங்கள்கிட்ட வந்து சேராது. இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் ஐ அட்ராக்ட் பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம செய்ய போகிற எக்ஸ்பிரிமெண்ட்டில் ஒரு பொருளை தான் ஈர்க்க போகிறோம். நான் சொல்கிறபடி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 24 மணி நேரத்தில் நீங்கள் ஈர்க்க போகிற பொருள் உங்கள்கிட்ட வந்து சேரும். நான் சொல்ல போகிற பொருளை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணிவிட்டு அந்த சக்தியை அப்படியே இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட விட்டுட்டு உங்களுடைய அன்றாட வேலைகளை பார்க்க போயிடுவீங்க. ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான், அப்படியே ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். எந்த பொருளை வேணாலும் நீங்கள் நினச்சிக்கலாம். கிட்டார், ஒயிட் ரோஸு, வெள்ளை குதிரை, எல்லோ வாத்து அப்படின்னு இப்படி எந்த பொருளாக வேணாலும் இருக்கலாம். இப்போது நான் உதாரணத்துக்கு ஒரு வெள்ளை குதிரையை எடுத்துக்கிறேன், ஆனால் நீங்கள் எந்த பொருளை வேணாலும் நினச்சிக்கலாம். இப்போது இந்த வெள்ளை குதிரையை ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு பார்த்துக்கோங்க. இப்போது நீங்கள் இதை தான் விஷுவலைஸ் பண்ண போகிறீங்க. இப்போது நீங்கள் கண்ணை மூடிட்டு நான் சொல்கிறத அப்படியே இமேஜின் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ கண்ணை மூடிக்கலாம். உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு அழகான வெள்ளை குதிரை நிற்கிறத பார்க்குறீங்க. அதுகிட்ட எவ்வளோ அழகான வெள்ளை முடிகள் இருக்குன்னு பார்த்து ஆச்சரியப்படுறீங்க. அந்த ஆச்சரியத்தை ஒரு ஃபீலிங்காக நீங்கள் உணர்றீங்க. இப்போது அந்த குதிரை பக்கமாக போய் நின்று அதை மெதுவாக தடவி தரீங்க. அதோட வெள்ளை முடிகள் உங்கள் கையில் படும்போது ரொம்ப சாஃப்டாக ஒரு பட்டு போல் இருக்கிறத உணர்றீங்க. இதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறீங்க. அந்த குதிரையை நீங்கள் கூட்டிகிட்டு ஒரு வாக் போகிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணுறீங்க. அப்போது உங்கள் முகத்தில் நல்ல ஒரு புன் சிரிப்பு இருக்குது. இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது. இந்த சந்தோஷத்தோடையே இப்போ அப்படியே உங்கள் கண்ணை திறக்கிறீங்க. இது மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை விஷுவலைஸ் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ பாசிட்டிவாக அந்த விஷயத்தை நினைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பாசிட்டிவாக நினைக்கணும். பாசிட்டிவாக நினைக்கும் போதே அந்த சந்தோஷத்தையும் நீங்கள் உணரணும். இதுதான் ஒரு விஷயத்தை நீங்கள் ஈர்க்கிறதுக்கான முக்கியமான கீ அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போது ஒருவேளை நம்ம சொன்ன ஸ்டெப்ஸில் உங்களால் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியலை, கரெக்டாக விஷுவலைஸ் பண்ண வரலை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் இன்னொரு வாட்டி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சந்தோஷமான ஃபீலிங் உங்களுக்கு வர வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது இந்த எனர்ஜியை நீங்கள் அப்படியே யூனிவர்ஸ் கிட்ட தந்துட்டீங்க. அடுத்து நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா லெட் இட் கோ. அதாவது நீங்கள் இந்த எனர்ஜியை அப்படியே இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட தந்துட்டு அது எப்போ கிடைக்கும்னு இல்லாமல் சரி நமக்கு 24 மணி நேரத்துக்குள்ளே கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு அதை விட்டுருங்க. அப்படி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இமேஜின் பண்ண வெள்ளை குதிரையை எங்கேயாவது கண்டிப்பாக பார்ப்பீங்க. அதாவது உங்கள் கண்ணில் அது கண்டிப்பாக படும்.
நீங்கள் எங்கேயாவது வெளியே போகும்போது இல்லாட்டி டிவியில் பார்க்கலாம், ஃபோனில் இல்லாட்டி எங்கேயாவது கடைக்கு போகிறீங்கன்னா அங்கே இந்த வெள்ளை குதிரையை ஃபோட்டோவாக வச்சுருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. இந்த வீடியோவில் நம்ம உதாரணத்துக்கு தான் இந்த வெள்ளை குதிரையை எடுத்திருக்கோம். இதே தான் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு இல்லை, நீங்கள் எது வேணாலும் நினச்சிக்கலாம். இப்படி நீங்கள் பண்ணும்போது உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் ஃபீலிங், உங்கள் விஷுவலைசேஷன் பவரை பொறுத்து அது உங்களுக்கு தெரியும். இப்போது ஒரு சில பேருக்கு ரொம்ப சீக்கிரமாக ஒரு மணி நேரத்திலேயே கூட உங்களுக்கு தெரியலாம். ஆனால் ஒரு சில பேருக்கு கொஞ்சம் லேட்டாக தெரியலாம். அப்படி உங்களுக்கு நீங்கள் நினச்சது குறிப்பிட்ட நேரத்தில் இந்த பிரபஞ்சம் காட்டுச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு வந்து நீங்கள் என்ன நினச்சிங்க, எவ்வளோ நேரத்தில் இந்த பிரபஞ்சம் அதை உங்களுக்கு காட்டுச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் பண்ணினீங்கன்னா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மேலே நம்பிக்கை இல்லாதவங்க இல்லாட்டி இன்னும் நம்பிக்கை வராதவங்களுக்கு இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். இப்படி உங்களுக்கு இந்த ஈர்ப்பு விதி மேலே நம்பிக்கை வந்துடுச்சுனாலே நீங்கள் அடுத்தடுத்து பண்ண போகிற மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்ல வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்கள் அது எல்லாத்தையுமே ஒரு நம்பிக்கையோட பண்ணுவீங்க. உங்கள் எனர்ஜி எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரியான நிகழ்வுகளை தான் நீங்கள் ஈர்க்கிறீங்க. இது உங்களுக்கு புரிஞ்சாலே இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மேலே நம்பிக்கை வந்த மாதிரி தான் நீங்கள் உணரலாம். இதை இன்டைரக்டாக என்னோட வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிற மாதிரின்னு கூட சொல்லலாம். உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்கள், உங்கள் கூட இருக்கிற நபர்கள்னு இப்படி எல்லாமே நீங்கள் எதுவாக இருக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் அமையும். யூ அட்ராக்ட் வாட் யூ வாண்ட், யூ பிகம் வாட் யூ திங்க். அப்போது உங்களை சுற்றி எப்போவுமே நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா, நல்ல மனிதர்கள் இருக்கணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் எனர்ஜியை வச்சுக்கணும். இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே நீங்கள் ஈர்க்கிறது, நீங்கள் நினைக்கிறது தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னு உங்களுக்கு புரிய வைக்க தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம பண்ணோம். உங்கள் எண்ணங்கள் அண்ட் எனர்ஜி சரியாக இருந்தால் இந்த உலகத்தை உங்களுக்கு பிடிச்ச இடமா மாற்ற முடியும். கண்டிப்பாக இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை ஈர்க்கிறதுக்கான தொடக்கமாக இதை வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம சொன்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் நிறைய பேர் ஃபாலோ பண்ணாமல் பார்க்குறீங்க, கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயும் உங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரியான நிறைய வீடியோஸ் எல்லாம் வரும். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஸ்க்ரீன்லையும் தந்திருக்கேன். இன்னும் ஒரு வேறு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். அதுவரை டாடா, பை பை, டேக் கேர் அண்ட் பி ஹாப்பி மக்களே.